ஹாய் ஆல், வெல்கம் டு கனி vlogs. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒகேனக்கல் ஆப்போசிட்டில் இருக்க crocodile aquarium. crocodile aquarium தான் போட்டு இருந்துச்சு. பார்ப்போம். இது அதோட என்ட்ரன்ஸில் நுழையும் போதே மங்கீஸ் நிறைய இருந்தது, நிறைய குரங்கு இருந்தது. கொஞ்சம் மிஸ் மேட்சாக தான் வீடியோஸ்லாம் வரும். ஆக்சுவலாக இது என்னோடய மொபைலில் ஷூட் பண்ணல, ஃப்ரெண்டோட மொபைலில் ஷூட் பண்ணது. தெரிஞ்சிருக்கோம், என்னோடய மொபைல் டிஸ்பிளே போனதுனால என்னால் எதுவுமே உடனே வீடியோஸ் போட முடியல. லேட் வீடியோ தான் ஆக்சுவலாக இது குவார்ட்டர்லி எக்ஸாம் வெக்கேஷனோட வீடியோ தான் இது. ஃபுல்லாமே முதல்லைங்க தான், எல்லாமே முதல்லைங்க தான். இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை எதனால் வருதுன்னா சாப்பாடு போடும்போது அடிச்சுக்குவாங்க போல இருக்கு இவங்க எல்லாம். அந்த மாதிரி பயங்கரமாக சண்டை, அவங்க உடம்புலையே காயம் நல்லா. ஆனால் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. மதியம் டைமில் தான் போனோம். அந்த டைமில் போகிறப்ப பார்த்தா எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல தூக்கம். ஒருத்தர் கூட முழிச்சிட்டு இல்லை, எல்லாருமே நல்ல தூக்கம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக தூங்குறாங்க பாருங்கள். பசங்களுக்காக தான் போனது, ஆனால் சின்ன பையனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒன்று கூட பார்க்கவே இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் பயம். இதெல்லாம் கேட்டால் அவர் கராத்தே மாஸ்டர், அவர் தான் எங்கள் வீட்டு கராத்தே மாஸ்டர். ஆனால் அவருக்கு வந்து பயம், பார்க்கவே இல்லை. என் சட்டையை பிடிச்சிட்டே நடந்து வரான், பயமாக இருக்கம்மான்ட்டு. அவ்வளோ பயம் அவனுக்கு. இதெல்லாமே அவனோட மோட்டிவ் எல்லாமே படிக்கணும், படிப்பு மட்டும்தான். வேறு எதுலேயுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்பலாம் கிடையவே கிடையாது. இப்போ கொஞ்சம் நாளாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார், இப்போ அதுவும் இறக்கட்டியாச்சு. கராத்தே செம்மையாக பண்ணுவான் அவன். அவனோட கராத்தே காம்படிஷன் போகிற விளாக் கூட போடுறேன் நான். பாருங்கள், இது குட்டி குட்டி பல்லி சைஸில் இருக்குது பாருங்களேன். எல்லாம் முதல்லையும் பாருங்களேன், குட்டி குட்டி பல்லி சைஸில் பாருங்கள். நல்லா தூங்குறாங்க, எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. பயங்கர தூக்கம் எல்லாருக்குமே. அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்க. சாப்பிட்டு நல்லா தூங்குறாங்க. இதில் வந்து ஒரு சில முதலைகள் எல்லாமே வாயை பொழந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையான முதலையா இல்லை பொய்யான முதலையா கூட தெரியல. அந்த வாயை பொழந்த முதல்ல வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்களேன், கொச்சன்னு இருக்குது. அது ஆக்சுவலாக அங்கே ஃப்ரண்ட்டில் தான் அந்த ஒகேனக்கல் ஏரி மாதிரி டேமாக அது இருக்குது. அந்த இதில் இருந்து தான் ஒன்று பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த சைடில் இருந்து எங்கன்னா மழை வரப்போ வந்துடும், அதை பிடிச்சிட்டு வந்து விடுவாங்க அப்படி சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியல. அங்கே சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ முதல்ல இருக்குது பாருங்களா. ஆனால் செம்ம நாத்தம் தாங்கவே முடியல. உள்ளே போகிறப்பே ஃப்ரெண்டு கேட்டாங்க, உள்ளே பயங்கரமாக ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க. ஆனால் இந்த அளவுக்குலாம் நாத்தடிக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. பாருங்கள் எல்லாம் எப்படி தூங்குறாங்க பாருங்கள். பயங்கர தூக்கம் எல்லாருக்கும். உண்ட மயக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. மங்கீஸ் அதே மாதிரி நிறைய குரங்குங்க இருந்துச்சு. குரங்குங்கெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான குரங்குங்க. பத்திரமா வச்சுக்கணும். நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு, நம்ம பேகை கூட பிடுங்கி ஜிப்பு ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்றாங்க. பசங்களுக்கு வெக்கேஷனுக்காக தான் போனது ஆக்சுவலாக. இது வந்து இது பார்த்திங்கன்னா முதலைங்கிட்ட எது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. தமிழ்லேயும் இருந்தது, இங்கிலீஷ்லேயும் இருந்தது. நல்லா பெஸ்ட் ஐடியாவாக தான் இருந்துச்சு இதுவுமே. அப்புறம் முதல்லைங்க எது சாப்பிடும் சாப்பிடாது அந்த டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருந்தாங்க. முதல்லைங்க எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணும், எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருந்தாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு முதல்ல நல்லா வாயை பொழந்துட்டு தூங்குது பாருங்கள். ஓகே, டாட்டா, பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை.